ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரம் கேக் வித் கனாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். முதல்ல 5 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இது கூடவே 1 கப்பு நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், அதே மாதிரி அதே கப்பில் 1 கப்பு எண்ணெய். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ரீஃபைன் ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா விஸ்கரால் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பீட்டர் வச்சு நல்லா இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணால் அது கரைஞ்சிரும். பாருங்கள், இது போல் ஓரளவுக்கு நல்லா நுரைச்சியும் வரணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை எல்லாத்தையும் ஒரு முறை பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் உருண்டை உருண்டையாக இருக்கும். அதை நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா திரும்பவும் பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஜலிச்சிக்கலாம். இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கலந்துக்கலாம். இதுக்கு ஒரு விஸ்கரை யூஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஒரே பக்கமாக கிளறி எடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளறக்கூடாது. எப்பயுமே கேக் செய்யும்போது ஒரே பக்கமாக தான் கிளறணும். இது போல் நல்லா கிளறிட்டு இப்போ நான் ஒரு 120 ml ரம் ஊற்றிருக்கேன். இல்லை, இந்த ரம்மோட ஃப்ளேவர் அதிகமாக பிடிச்சவங்க இன்னொரு 50 ml போட்டுக்கலாம். இல்லாட்டி போனால் நான் போட்டிருக்கிற அந்த அளவே போதுமானது. இது போல் அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கேக் பேட்டரை கேக் டின்னில் ஊற்றி இதை இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவெல்லாம் அதில் கொட்டிட்டு ஒரு 2 முறை நல்லா தட்டி விடுங்க. இது போல் ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இப்போது கேக் செய்கிற பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி அது உள்ளார இந்த டின்னை வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது அந்த பாத்திரத்தை மூடிடலாம். மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம். இப்போ நான் அதில் ஒரு ஸ்கியூவர் வச்சு குத்தி பார்க்குறேன். இது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு மாவு கூட ஒட்டவே இல்லை. அந்த கேக் எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம கனாஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அது கூடவே ஒரு 1/2 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். இதில் கட்டி முட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலக்கி எடுத்துகிட்டு இது கூட இப்போ நம்ம 1/2 கப்பு வெள்ளை சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கட்டி முட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும்போது எடுத்து இதை ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் இது போல் நல்லா காய்ச்சணும். இது கூட ஒரு 20 கிராம் பட்டர், ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கிட்டே வரும்போது இது நல்லா திக்காக வரும். இது போல் இது திக்காக வரும்போது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும்.
நல்லா கிளறி விட்ட பிற்பாடு இது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும். இது போல் பாருங்கள், இது போல் கிளறி விட்டால் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிற்பாடு இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஸ்குவீசரில் இது போல் ஃபில் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது போல் வச்சுட்டு கோன் இல்லாட்டி க்ரீம் ஸ்குவீசர் வச்சு இது போல் நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் போட்டுக்கலாம். இது போல் டிசைன் போட்டுக்கலாம். இல்லாட்டி போனால் இந்த கனாஷை கேக் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு டிசைன் போட வரலன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது போல் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கேக்கு அழகாக இருக்கும். இது நம்ம கடையில் வாங்குகிற கேக் கிடையாது. இது வீட்டில் செய்கிற கேக்கு. நம்ம இஷ்டம் போல் தான் நம்ம செய்யலாம். இது போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நம்ம இஷ்டம் போல் கேக் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். பாருங்கள், இன்னும் நீங்கள் இதுக்கு மேலே வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போது இந்த கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சாக்லேட் ரம் கேக்கை கட் பண்ணி சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நீங்களும் இது போல் சிம்பிளான சாக்லேட் கேக் செய்யலாம். இந்த கேக் நான் என் செல்லக்குட்டி ஃபஹிமாக்காவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க தான் என்னோடய யங்கஸ்ட் சப்ஸ்கிரைபர். See you on my next video. Bye bye.